அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நூமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான பேரருளால் ஜும்மா வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நாமெல்லாம் இங்கே ஒன்று குழுமியிருக்கிறோம். இன்றைய தினம் நாம் அடைந்திருக்கக்கூடிய 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி 14ஆம் தேதியை ஏழை இறைவனால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் எந்த வகையிலும் சிறப்பித்து சொல்லாவிட்டாலும் இந்த தேதியை வருடா வருடம் காதலர் தினம் என்ற பெயரிலே மேலை நாடுகள் கடைபிடித்து வருகிற காரணத்தினாலும் அந்த மேலை நாட்டு கலாச்சார சீரழிவுகள் நமது தமிழகத்திலும் நுழைந்து விட்ட காரணத்தினாலும் அந்த சீரழிவிலே ஒரு சில முஸ்லீம்களும் கூட சிக்கி இருக்கிற காரணத்தினாலும் அது சம்பந்தமான சில அறிவுரைகளை, எச்சரிக்கைகளை நினைவு கூறுவதுதான் இந்த ஜும்மா உரையினுடைய நோக்கமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், உலகில் வாழக்கூடிய மக்கள் எதையெல்லாம் விரும்புகிறார்களோ அவைகளையெல்லாம் காலப்போக்கிலே அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றாக மாற்றப்படக்கூடிய ஒரு உலகத்தில்தான் நாமெல்லாம் வாழ்ந்து வருகிறோம். ஒரு மனிதனுக்கு தேவையான சட்டங்களை, நடைமுறைகளை நாம் அங்கீகரிக்கலாம், அது குற்றமில்லை. ஆனால் நாம் எதை அங்கீகரிக்கிறோமோ அவை மனித சமுதாயத்திற்கு எதிரானதாக, மனித சமுதாயத்தை பாழ்படுத்தக்கூடியதாக அமைந்திருக்குமேயானால் அவைகளையெல்லாம் நாம் அங்கீகரிக்கக்கூடாது. ஆனால் இன்றைக்கு உலகத்தினுடைய நிலை என்னவென்று நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், மனிதன் இதை விரும்புகிறானா இல்லையா, இந்த ஒரு அளவுகோல் தான் இன்றைய உலகத்திலே இருக்கிறது. அதனால தான் பலவிதமான வழிகேடுகள் எல்லாம் இன்றைக்கு உச்சகட்டத்தில் போயிருக்கு. பார்த்தீங்களா? இதுக்கெல்லாம் அடிப்படையான காரணம் என்ன? சட்டங்கள் எல்லாம் இல்லாமலா இருக்கிறது? எல்லா விதமான சட்டங்களும் இருக்கிறது. ஆனால் உச்சகட்டமான வழிகேடுகள் இன்றைக்கு காணப்படுகிறது என்று சொன்னால் அதற்கெல்லாம் மூலமான காரணம், எல்லா மனிதனும் ஒரு நிலையில் வந்துட்டான். என்ன நிலை? இதெல்லாம் அவங்க விரும்புகிறாங்க, அவர்கள் விரும்புகிறத நம்ம ஏன் தடுக்கணும், இந்த ஒரு மனப்பான்மை வந்துருச்சு. நீ கடந்த காலத்தில் கூட மதுபானத்தை அருந்தக்கூடியவர்கள் ஒளிந்து மறைந்து அதை சொல்வதற்கு கூட என்ன செய்வாங்க, கூச்சப்படுவாங்க. அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் இருந்தது. இன்றைக்கி என்ன, இன்றைக்கு அது சர்வசாதாரணமாக நம்ம பார்க்குறோமா இல்லையா? இன்றைக்கு எந்த அளவுக்கு ஆகிப்போச்சுன்னு கேட்டால், நாம் குடிக்க மாட்டோன்னு சொன்னால் அவன் நம்பவே மாட்டான். இன்றைய உலகத்தில் யார் குடிக்காமல் இருப்பா, இப்படியெல்லாம் கேட்குறாங்க. பார்த்தீங்களா? ஏன்னா அந்தளவிற்கு ஒரு காலத்தில் மனிதன் எதை தவறு என்று பார்க்கிறானோ அது இன்றைக்கு சர்வசாதாரணமாக மாறி போயிடுச்சு.
2 சக்கர வாகனத்தை நம்ம ஓட்டிகிட்டு போகிறோம் அல்லது 4 சக்கர வாகனத்தை ஓட்டிகிட்டு போகிறோம். அப்போ அங்கே செக் பண்ணக்கூடிய டிராஃபிக் போலீஸ் என்ன பண்ணுவார்? ஊதுங்க ஊதுங்கன்னு தான் சொல்லுவார். ஏன் வர்றவன் போகிறவனையெல்லாம் அவர் ஏன் ஊத சொல்கிறாரு? 100 பேர்த்தில் 4 பேர் குடித்தா 98 பேர்த்தையும் நம்ம என்ன செய்ய முடியாது, அந்த கட்டத்துக்குள்ளே கொண்டு வர முடியாதுன்னு அவருக்கு தெரியும். ஆனால் இப்போ 100 பேர்த்தில் 98 பேரில் குடிக்கிறான். அதனால தான் அந்த 2 பேர்த்த கணக்கில் கொள்ளாமல் என்ன செய்கிறாங்க, வர்றவனையெல்லாம் ஊது ஊதுன்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா? இதான் வழிகேடுங்கிறது. வழிகேடை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு வழிகேட்டையும் சரி, துவக்கத்திலேயே நீங்கள் அதை வந்து பூட்டை போட்டு பூட்டிட்டா மாத்திரம்தான் என்ன செய்ய முடியும், அதிலிருந்து நம்ம தப்பிக்க முடியும். துவக்கத்தில் வந்து நம்ம அதில் வந்து மெல்லிசான நடைமுறைகளை ஏற்றுக்கொண்டு அப்படி அங்கேயும் இங்கேயும் கொஞ்சம் அசால்ட்டாக நடப்பாங்கள்ல, அந்த மாதிரியெல்லாம் நடந்தோம் என்று சொன்னால் எந்த வழிகேடு வந்து உச்சகட்டத்தில் போயிடும். அதுக்கப்புறம் என்ன, நாம் நினச்சாலும் தடுக்க முடியாது, அவ்வளோதான். அதாவது வழிகேடு, இந்த வழிகேடு வேணாம், இந்த வழிகேடு வேணான்னு நம்ம போராடுறோம். பார்த்தீங்களா? இந்த நிலைமை தான் வந்துடும். சமீபத்தில் வந்து கோர்ட்டில் கூட என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா, ஒரு தீர்ப்பை கூட கொடுத்துருந்தார்கள். 2018 உச்சநீதிமன்றத்தில் தீபக் மிஸ்ராங்கிற தலைமையில் அவர் வந்து என்ன செய்கிறாரு, இந்த கள்ளக்காதல் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து கிரிமினல் குற்றம் கிடையாதுன்னு நம்ம நாட்டிலே சட்டம் போட்டிருக்காங்க. கள்ளக்காதல்னா என்ன? பிறனுடைய மனைவியை நேசிப்பது, பிறனுடைய கணவனை நேசிப்பது. இது குற்றமா இல்லையான்னு உங்களுடைய அறிவை கேட்டு பாருங்கள். குற்றம் தான் நம்மளுடைய அறிவு சொல்லும். எல்லாத்தினுடைய அறிவு என்ன சொல்லும்? இது குற்றம் தான் சொல்லும். ஆனால் நீதிமன்றம் என்ன சொல்லுது? இதை வந்து குற்றமாக நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா இதை இந்த கள்ளக்காதல் பண்ணுற இவனும் விரும்புகிறான், அவளும் விரும்புகிறான். இப்போ 2 பேர் விரும்பக்கூடிய ஒரு சூழலில் அது வந்து அவர்களுடைய உரிமை தானே, அதுலேயே நம்ம தலையிடணும். கற்பழிச்சா குற்றம்னு சொல்லுங்க. விருப்பம் இல்லாமல் கொண்டு போய் கற்பழிக்கிறான்னு வைங்களா, அதை வந்து நம்ம குற்றம்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து குற்றமா? குற்றம் இல்லைன்னு சொல்கிறான். பார்த்தீங்களா? இப்போ காரணம் என்ன? அந்த அளவிற்கு மனிதனுடைய மனநிலைமைக்கு ஏற்று சட்டங்களை இயற்றக்கூடிய ஒரு மோசமான சூழ்நிலையை நம்ம என்ன செய்கிறோம், இன்றைக்கு நம்ம பார்க்குறோம். மேலை நாடுகளில் எதையெல்லாம் ஒரு காலத்தில் கடுமையாக நம்ம விமர்சனம் பண்ணமோ அதெல்லாம் இன்றைக்கு நம்ம ஊரில் நம்ம பார்க்குறோமே. பெரிய பெரிய மாநிலங்களில் இல்லை, நம்ம ஊரில் ஒரு சின்ன கிராமத்திலேயே நீங்கள் பார்க்கலாம். மேலை நாட்டில் இந்த சாவி மாற்றக்கூடிய ஸ்வாப் பார்ட்டின்னு சொல்லுவான். பார்த்தீங்கன்னா அந்த கலாச்சாரம் அது வந்து ரொம்ப நாளாகவே இருக்கிறது. அதாவது எல்லாத்தையுமே ஒன்று கூட்டி, எல்லாமே அந்த வசதியானவர்கள் இருப்பாங்கள்ல, அவன் வந்து இந்த கார் சாவியை வந்து தூக்கி போடுவான். அந்த சாவியை எவன் எடுக்கிறானோ அவன் என்ன பண்ணுவான்னா, இவனுடைய மனைவியை ஒரு நாள் கூப்பிட்டு போவான். அவனுடைய கார் சாவியை எவன் எடுக்கிறானோ அந்த கார் சாவியை வந்து இவனுடைய மனைவியை இவன் கூப்பிட்டு போவான். இது பார்க்குறீங்களா? மேலை நாடுகளில் தானே இருந்தது. இன்னைக்கு இது இங்கே இருக்கா இல்லையா? இங்கேயும் இருக்கிறது. பக்கத்தில் திருவனந்தபுரத்திலே இருக்கிறது. இந்த கலாச்சார சீர்வலையெல்லாம் இன்றைக்கு திருவனந்தபுரத்தில் இருக்கிறது. அதே மாதிரி சென்னை ஈசிஆர்னெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அதில் பண்ணை வீடுகள்னெல்லாம் வச்சுருக்கிறான்ல, அதில் இந்த ஸ்வாப் பார்ட்டியெல்லாம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ ஏன் சர்வசாதாரணமாக இருக்குது பார்த்தீங்களா? நீ அந்த சைடெல்லாம் போகாத, நீ பாட்டுக்கு ஒதுங்கிப்போ, நீ இதெல்லாம் தேவையில்லாமல் வாயை கொடுத்து என்ன செய்யாத, வம்ப விலைக்கு வாங்காத நம்மள்கிட்ட சொல்கிறான். யாரை பார்த்து அவங்க எச்சரிக்கை பண்ணணுமோ, யாரை கண்டிக்கணுமோ அவங்கள கண்டிக்காமல் நாம் இதையெல்லாம் பேசுகிறோன்னு வைங்களேன். இந்த காலத்தில் இதெல்லாம் பேசிக்கிட்டு எவன் கேட்க போகிறான்? நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பாருங்கள். ஏன் இப்படி சொல்லக்கூடிய அந்த மனநிலை அவங்கள்ட்ட ஏன் இருக்கிறது? அந்த ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க அவங்க. மனிதன் எதை செய்தாலும் அதை வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது, எதிர்க்கக்கூடாது. நாம் விரும்பினா செய்யலாம், விரும்பலையா செய்கிறவனை போட்டு நீ நோண்டிக்கிட்டே இருக்காத. இந்த பார்வை வந்து போச்சா இல்லையா? ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும், இஸ்லாமிய மார்க்கமும் சட்டம் சொல்கிறது மனித சமுதாயத்திற்கு. எது மாதிரியான சட்டம்? மனிதன் விரும்புறதையெல்லாம் இஸ்லாம் சட்டமாக்கலை. மனிதன் விரும்புறதையெல்லாம் வந்து நம்ம சட்டமாக்கிறதா இருந்தால் என்னதுக்கு சட்டங்கிறேன்? நீங்கள் எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போங்க, இதெல்லாம் உங்களுடைய உரிமை. ஆம்பளை என்ன நாடுறீங்களோ அதை நீங்கள் பண்ணுங்கள், பெண்கள் என்ன நாடுறீங்களோ அதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பொதுவான ஒன்று இருக்குமே. ஆனால் சட்டம் எதுக்குங்கிறேன்? சட்டமே தேவையில்லையில. அப்போ இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்திலும் சட்டம் இருக்கிறது. அந்த சட்டமெல்லாம் எந்த கோணத்தில் இருக்கும்னு கேட்டால், இது மனிதனுக்கு நல்லதா இல்லையா?
இதை அனுமதிக்கிறது வந்து கூடுமா கூடாதா? இதை அனுமதிக்கிறதுனால மனித சமுதாயத்திற்கு நலவு ஏற்படுமா அல்லது தீங்கு ஏற்படுமா? இப்படி தான் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய எல்லா விதமான சட்டங்களும் இருக்கிறது. ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இது அபி உமாமா என்ற ஒரு நபித்தோழர் அறிவிக்கிறார். ரசூலுல்லாஹ்ட்ட வந்து ஒரு ஆள் வர்றார். இன்ன ஃபதன் ஷாப்பன் நத்தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு வாலிபர், இளைய தலைமுறைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவர் ரசூலுல்லாஹ்ட்ட வர்றார். வந்து ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு அனுமதி கேட்குறார். என்ன அனுமதி? யா ரசூலல்லாஹ் இதல்லி பிஸ்ஸினா, எனக்கு வந்து அந்த ஒழுக்கக்கேடான காரியத்துக்கு எனக்கு அனுமதி கொடுங்கிறார். என்ன கேட்குறாரு? விபச்சாரம் செய்வதற்கு எனக்கு வந்து நீங்கள் அனுமதி கொடுத்தா நல்லா இருக்குமே. யார்கிட்ட போய் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்டயே ஒரு வாலிபர் போய் இதை கேட்குறார். நீங்கள் பலவிதமான கட்டுப்பாடுகள் எல்லாம் போட்டிருக்கீங்க, அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கிறோம். ஆனால் இந்த விஷயத்தில் வந்து அந்தளவுக்கு கட்டுப்பாடு என்ன இல்லை, அது தேவையில்லைங்கிற அளவில் என்ன செய்கிறார் அவர்? அல்லாஹ்னுடைய திருத்தூதரை எனக்கு வந்து விபச்சாரம் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுங்கிறார். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்ணியிருக்கணும்? அந்த நேரத்தில் தானே இஸ்லாமே வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அப்போ தேவையில்லாமல் நீ இதை செய்யாத அதை செய்யாதன்னா வரக்கூடிய 4 பேரும் வரமாட்டான். நாம் என்னதுக்கு போட்டு தேவையில்லாமல் இதில் எல்லாம் தலையிடணும்? நீ என்ன வேணாலும் பண்ணிக்கப்பா, அப்படி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லணும். ரசூல் அப்படியெல்லாம் என்ன செய்யலை, உடனடியாக வந்து அனுமதியாக கொடுத்தாங்க அப்படியெல்லாம் இல்லை. அவர்கிட்ட வந்து அவர் சிந்திக்கிற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்வி கேட்குறாங்க? ஏன்னா சஹாபாக்கள் வந்து இந்த கேள்வியை கேட்ட உடனே இந்த ஆளை வந்து அடிக்கிறதுக்கு வர்றாங்க. ஏன்னா இது ஒரு கேள்வியா? இது ஒரு அர்த்தமுள்ள கேள்வியா, அசிங்கமான கேள்வியா? இது இன்றைக்கி வந்து நம்மள்கிட்ட ஒரு ஆள் வந்து ஒன்றும் இல்லை, இப்போ இமாமாக நம்ம நிற்கக்கூடிய நேரத்தில் ஒரு ஆள் துண்டு சீட்டு எழுதுறாரு, எனக்கு அனுமதி கொடுங்கன்னா நான் அதுக்கு பதில் சொல்ல மாட்டேன், நீங்களே பதில் சொல்லுவீங்களே, நீங்களே விரட்டி விட்டுருவீங்கள. அப்படி தான் சஹாபாக்களுக்கு என்ன செய்யுதுன்னா ரொம்ப ஆத்திரம் வருது. ஏன்னா அவங்க இந்த வழிகேட்டையெல்லாம் விட்டுட்டு தான் அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அந்த சந்தர்ப்பத்தில் ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் எதிர்த்து தான் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இளைய தலைமுறையை சேர்ந்த ஒரு வாலிபர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட என்ன செய்கிறாங்க? இந்த ஒரு அனுமதியை கேட்குற நேரத்தில் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அது ஹிப்புஹு லி உம்மிக, அனுமதி தானே கேட்குற, இந்த காரியத்தை நீ உன் தாயிடம் நிறைவேற்றுவாயா? ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. நீ அனுமதி கேட்குற, நீ கேட்கக்கூடிய காரியம் வந்து தப்பான காரியம் தானே, இப்போ நீ வந்து உன்னுடைய தாயிடத்தில் இந்த காரியத்தை செய்வியான்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு? தாயை வந்து அல்லாஹ் வந்து அதுக்காக படைச்சிருக்கிறான், தாயிங்கிறது வேற பார்வைங்கிறார். அதுக்கப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு உறவாக என்ன செய்கிறாங்க? தாயை பற்றி கேட்குறாங்க. அதே மாதிரி அம்மாவனுடைய கூட பிறந்தவங்க இருப்பாங்களே, அது மாதிரியான உறவுகளை கேட்குறாங்க. அதே மாதிரி இப்னத்துக்க, உன்னுடைய மகள்கிட்ட நீ இந்த காரியத்தை பண்ணுவியான்னு கேட்குறாங்க. விரும்புவியா? நீ இப்போ விபச்சாரம் செய்வதற்கு விரும்பித்தான் நீ வந்து இந்த கேள்வி கேட்குற. அப்போ இதையெல்லாம் நீ விரும்புவியா? அக்காவோட தங்கையோட, அதே மாதிரி உன்னுடைய தாயினோட கூட பிறந்திருப்பாங்களே சின்னம்மா பெரியம்மானெல்லாம் விரும்புவியா? அவர் என்ன செய்கிறாரு? இதெல்லாம் எப்படி நம்ம விரும்ப முடியும்? ஏன், அது தவறான வழி தானே, இது மட்டும் சரியான வழியா? நீ இப்போ ஒரு கேள்வி கேட்டு வந்திருக்கிறீங்கள, எப்போ நீ கேள்வி கேட்கலாம்? மார்க்கத்தில் வந்து இதுக்கு வந்து திருமணத்துக்கே அனுமதி இல்லை, இது மாதிரியான உணர்வுகளுக்கு வந்து வழிமுறையே இல்லை என்ற ஒரு நிலையில் என்ன செய்யலாம்? கேள்வி எழுப்பலாம். ஏன்னா அல்லாஹ் மனுஷனை அப்படி தானே படைச்சிருக்கிறான். மனிதனை அல்லாஹ் எப்படி படைச்சிருக்கிறான்? பல கோணங்களில் மனிதனை அல்லாஹ் படைச்சிருக்கிறான். அதே மாதிரி ஒரு ஆணை விரும்பக்கூடிய அந்த உணர்வோடு தான் பெண்ணை படைச்சிருக்கிறான். ஒரு பெண்ணை விரும்பக்கூடிய உணர்வோடு தான் அல்லாஹ் ஆணை என்ன செஞ்சிருக்கிறான்? படைச்சிருக்கிறான். அப்படிங்கும் போது அதற்கான சட்டம் சொல்லித்தரப்படவில்லைன்னு வைங்களேன். என்னடா எந்த விதமான சட்டமும் இல்லை, சும்மா போட்டு நெருக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த உணர்வுக்கு நாங்கள் என்ன செய்யறதுன்னு கொந்தளிச்சு போய் என்ன செய்யலாம்? இதுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்கலாம். அனுமதி இருக்குல்ல. இஸ்லாமிய மார்க்கத்தில் வந்து திருமணத்துக்கு வந்து என்ன தடையாக இருக்குது? அல்லது ஒரு ஆண் ஒரு பெண்ணை நேசிக்கக்கூடாது, நேசித்தவர்களை திருமணம் செய்யக்கூடாதுன்னு தடையெல்லாமல் இருக்குது? அப்படியெல்லாம் இல்லைல்ல. அப்போ உன்னுடைய கேள்வியே தப்பாவலப்பாக இருக்குது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வாலிபர்கிட்ட என்ன செய்கிறாங்க? இந்த விஷயத்தை சொல்லும் பொழுது அது வந்து அவருக்கு சரின்னு படுது. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க? அந்த வாலிபருக்கு பக்கத்துலேயே போகிறாங்க. ஃபவலா யதஹு அலைஹி, அந்த வாலிபர் மேலே இப்படி கை வைக்கிறாங்க. வச்சுட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அல்லாஹும் மஃபிர் தம்பஹு, இறைவா இந்த வாலிபரனுடைய பாவத்தை நீ மன்னிப்பாயாக, வதஹீர் கல்பஹு, இவருடைய உள்ளத்தை நீ பரிசுத்தப்படுத்துவாயாக, அதே மாதிரி வஹசின் ஃபர்ஜஹு,
இவருடைய அந்த ஒழுக்கத்தை நீ என்ன செய்வாயாக, அழகாக்குவாயாக. இந்த பிரார்த்தனை பண்ணுறாங்க. யாருக்கு பண்ணுறாங்க? இந்த மாதிரியான கேள்வி கேட்ட அந்த வாலிபருக்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு பிரார்த்தனை பண்ணுறாங்க. இவருடைய பாவத்தை மன்னிச்சுக்க. ஏன்னா இவர் கேட்ட கேள்வி பாவமான ஒரு காரியத்தை தானே கேட்குறாரு. பாவத்தை மன்னிச்சுக்க, அவருடைய உள்ளத்தை சுத்தப்படுத்து. ஏன்னா உள்ள அசுத்தமாக இருந்தனால தான் இந்த கேள்வியை வந்து கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய ஒழுக்கத்துக்கும் துவா செஞ்சாங்களா இல்லையா? இதெல்லாம் இன்றைக்கு இளைய தலைமுறையினர்கள் என்ன செய்யணும்? இந்த துவாவை மனப்பாடம் பண்ணணும். குறிப்பாக இந்த கல்லூரிகளில் இருக்கக்கூடியவர்கள், பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடியவர்கள், பார்க்குறோம்ல இந்த அரும்பு மீசை முளைத்தவர்கள், இவர்களெல்லாம் வந்து அவசியமாக இந்த காலத்தில் மனனம் செய்ய வேண்டிய, டெய்லி கேட்க வேண்டிய ஒரு பிரார்த்தனை என்னன்னு கேட்டால் இந்த பிரார்த்தனை. என்ன பிரார்த்தனை? அல்லாஹும்ம தஹிர் கல்பி. இப்படி துவா செய்யணும். சொல்லுங்க, அல்லாஹும்ம சொல்லுங்க. இதெல்லாம் மனப்பாடம் பண்ண. அல்லாஹும்ம தஹிர் கல்பி வஹஸ்ஸின் ஃபர்ஜி வஃபிர் தம்பி. இப்படி ஒவ்வொரு நேர தொழுகையிலும் நீங்கள் கேளுங்க. ஏன்னா இதையெல்லாம் வந்து யாருமே காப்பாற்ற முடியாது. ஏன்னா இந்த உணர்வுக்கு அடிபடாதவன் மனுஷனாக இருப்பானா? இன்றைக்கு வழிகேடுகள் அப்படிங்கிறது வந்து உச்சகட்டத்தில் தான் இருக்கிறது. இதெல்லாம் வந்து மொபைலில் எழுதி வைக்கணும். இதை எழுதி வச்சு அடுத்த ஒரு மணி நேரத்தில் மனப்பாடம் பண்ணி, ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை தானே சீர்கெட்டு போகுது. யாருடைய வாழ்க்கை சீர்கெட்டு போவோம்? அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதையும் கற்றுக் கொடுத்தாங்க. இளைய தலைமுறையினர்களாக இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய அந்த கண்ணியத்தை என்ன செஞ்சிடக்கூடாது, இழந்து விடக்கூடாது. இதெல்லாம் கண்ணியத்தை இழக்க வைக்கும். துவக்கத்தில் வந்து உங்களுக்கு வந்து ரசிக்கிற மாதிரி இருந்தாலும் கொஞ்ச நாள் கழிஞ்சு போச்சுன்னு வைங்களேன், கண்ணியத்தை இழக்க வைக்கும், உங்களுடைய பொருளாதாரத்தை இழக்க வைக்கும், உங்கள் குடும்பத்தினுடைய மதிப்பை நார வைக்கும். அவன் கண்டபடி பேசுவான், அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. இப்படிப்பட்ட ஒரு நிலையெல்லாம் வராமல் இருக்க வேண்டுமானால் எல்லாருமே ஓத வேண்டிய துவா தான். ஆனாலும் இந்த காலத்தில் இளைய தலைமுறையினர்களாக இருக்கக்கூடிய வாலிப பெண்களும் இந்த துவாவை என்ன செய்யணும்? அதிகமாக கேட்கணும். வாலிபர்களும் அதிகமாக கேட்கணும். எதற்காக வேண்டி நம்ம இதை சொல்ல வரோம்னு கேட்டால், இஸ்லாமிய மார்க்கத்தில் எல்லாத்துக்கும் ஒரு முறை இருக்குது. பார்த்தீங்களா? அந்த முறை இருக்கிறதுனால தான் மனிதன் விரும்புறதையெல்லாம் இஸ்லாம் அனுமதிக்கல. நீ விரும்புகிற சரிதான், ஆனால் அந்த விருப்பத்தை வந்து நான் சட்டமாக்கணும். அது மனிதனுக்கு வந்து நன்மை ஏற்படுத்துமா தீமை ஏற்படுத்துமா? ஏன்னா இஸ்லாத்தில் வந்து ஒழுக்கம் மேலா அல்லது வணக்கம் மேலான்னு ஒரு கேள்வி வருதுன்னு வைங்களேன். எது மேலே? இஸ்லாத்தில் ஒழுக்கம் முதல் இடத்துல இருக்குதா, வணக்கம் முதல் இடத்துல இருக்கான்னு ஒரு ஆள் கேள்வி கேட்குறாரு. என்ன பதில் அதுக்கு? இஸ்லாத்தில் ஒழுக்கம் தான் முதல்ல, வணக்கங்கிறது ரெண்டாவது தான். விளங்குதுங்களா? ஏன்னா நம்ம வணங்கி நம்ம நன்மையை சேகரித்து வைப்போம். ஜும்மாவுக்கு வந்திருக்க நன்மையை சேகரித்து வைப்போம். அந்த நன்மையை எது அழிச்சு போடும்னா ஒழுக்கம் கெட்ட காரியம் அழிச்சு போடும். வணக்கம் நன்மையை சேர்க்கும். ஒழுக்கங்கிறது என்னது? ஒழுக்கங்கிறது அதை பாதுகாக்கும். ஒழுக்கம் கெட்டு நடந்தால் சேகரித்த நன்மையை அழிச்சு போடும். 5 நேரம் தொழுகிறோம். இந்த ரமதான் மாதம் வருது இல்லை, அதில் வந்து அதிகமான ஈடுபாடுகளை நம்ம செய்வோம். கடந்த ரமலானில் நிறைய நன்மைகளை சேகரித்து வைப்போம். ஆனால் இந்த ஒழுக்கக்கேடு வந்து விட்டது என்று சொன்னால் நாம் சேகரிக்கிற மாதிரி ஒரு லிஸ்ட் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்குல்ல, அதெல்லாம் அழிஞ்சுக்கிட்டே வரும். இதான இஸ்லாமிய மார்க்கம் போதனை பண்ணுது. அதனால தான் எதெல்லாம் வந்து இஸ்லாத்தில் சிறப்பு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களோ அவைகளில் சிலவற்றை கூட ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிட்டாங்க? பெண்களுக்கு சிறப்பு இல்லைன்ட்டாங்க. பெண்களுக்கு வந்து அது வந்து ஒரு வலியுறுத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யலை, சொல்லவே இல்லை. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பின்புலம் இதுவாக தான் இருக்கும். எது? ஓ மனசு அவனால் கெட்டக்கூடாது, அவ மனசு ஒன்னால் கெட்டக்கூடாதுங்கிறதான். அதற்கு ஓமையாக என்ன சொல்லலாம்? ஜமாத் தொழுகையை கூட சொல்லலாம். ஜமாத் தொழுகைங்கிறது இஸ்லாத்தில் ரொம்ப சிறப்பானது தானே, ரொம்ப வலியுறுத்தப்பட்டது தானே, 27 மடங்கு நன்மை தானே. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்ணியிருக்கணும்? ஜமாத்து தொழுகைக்கு ஆண்களும் வாங்க, ஜமாத்து தொழுகைக்கு பெண்களும் வாங்கன்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? யார் ஜமாத்து தொழுகைக்கு வந்து தக்க காரணமின்றி வராமல் இருக்கிறார்களோ அந்த ஆடவர்களுடைய வீட்டை எரிப்பேன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, ஏன் பெண்களையும் நான் போட்டு எரிப்பேன் ரசூலுல்லாஹ் சொல்ல வேண்டியதானே? ஏன் சொல்லலை? ரசூலுல்லாஹ் நினச்சா நீங்கள் அவசியமாக வாங்கன்னு சொல்லியிருக்கலாமா இல்லை? ஏன் சொல்லலை? சொல்லாமல் இருக்கிற காரணம் என்ன? அது எப்படி சொல்கிறாங்க? நம்மளுக்கு ஜமாத்து தொழுகை 27 மடங்கு சிறப்புன்னு சொல்லிட்டு பெண்கள்கிட்ட சொல்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறான்னு கேட்டால், பெண்கள் தொழுவது இருக்கிறத இல்லத்தில் தொழுவது தான் சிறந்ததுங்கிறாங்க. பள்ளிவாசலில் வரக்கூடாதுன்னெல்லாம் இல்லை, அது அவர்களுடைய உரிமைக்கு உட்பட்டது. பள்ளிவாசலுக்கு அவர்கள் வரலாம், விரும்பினால் வரலாம், வந்து தொழுதால் அவர்களுக்கு நன்மை இருக்கிறது.
ஆனால் நீங்கள் எதை அதிகமாக நீங்கள் தேர்வு பண்ணணும்னு கேட்டால் வீட்டில் தொழுங்க. ஏன் ஒரு பெண்மணியினுடைய தொழுகையை பொறுத்த வரைக்கும் பள்ளிவாசலில் தொழுவதை விட வீட்டில் தொழுவதான் சிறப்புன்னு ஏன் சொல்கிறாங்க? என்ன பின்னணி? என்ன அதுக்கு என்ன பின்னணி யோசிச்சு பார்த்தீங்கன்னா இதுதான் பின்னணியாக இருக்குது. என்ன பின்னணி? இப்போ எல்லா மதத்தவர்களும் வந்து எல்லாமே சேர்ந்து தானே போயிட்டு இருக்கிறாங்க. பள்ளிவாசல் அப்படி நம்ம வர்றதே இருக்கிற தக்குவாவை காப்பாற்றுறதுக்கு தான், இருக்கிற தக்குவாவை சுத்தப்படுத்துறதுக்கு தான். அதுக்கு தான் வர்றோம். ஆண்களும் பெண்களும் எல்லாம் பள்ளிக்கு போங்கன்னா வரும், வாலிப கூட்டமும் வரும். எதுக்கு வருவாங்க? இருக்கிறத நாசமாக்கிறதுக்கு தான் வருவாங்க. அப்போ நம்ம எந்த நோக்கத்துக்காக வேண்டி பள்ளிக்கு வர்றோமோ அந்த நோக்கம் அந்த இடத்துல சிதையுதா இல்லையா? இப்போ இஸ்லாமிய மார்க்கம் இந்த விஷயத்தில் கட்டுப்பாடு போடுறது எதுக்குன்னு சொல்லி உங்களுக்கு விளங்குதா? இப்போ என்னடா அல்லாஹ்வுடைய தூதர் வந்து ஆண்களுக்கு அப்படி சொன்னாங்க, பெண்களுக்கு இப்படி சொல்லன்னு சொன்னால் உன்னை காப்பாற்றுறதுக்காக வேண்டிதான். நீ அவனால் கெட்டு போகக்கூடாது, அதே மாதிரி நீ வந்து அவனால் கெட்டு போகக்கூடாது, அவன் உன்னால் கெட்டு போகக்கூடாது. இதுதான மூலமான காரணம். அப்போ இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க? இப்படி சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்க்குறீங்க, இப்போ எஹ்ராம் இருக்குல்ல, எஹ்ராமுக்குன்னு ஒரு துணி கட்டுவாங்கல்ல, ஆம்பளை மட்டும்தானே கட்டுறான், பெண்களுக்கு அது சட்டம் இல்லை. எஹ்ராம் துணியை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு தான் அந்த மாதிரியான ஒரு வெள்ளை ஆடை என்ன செய்து ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய நேரத்தில் அந்த எஹ்ராம்னெல்லாம் கேள்விப்படுறீங்களா? ஏன் பெண்களுக்கு அதை ஏன் நிர்பந்தப்படுத்தலை? என்னத்துக்கு நீ அது மாதிரியான நீ வழக்கமாக எப்படி உடுத்துறையோ அந்த மாதிரி நீ உடுத்திக்க, அவ்வளோதான். நீ போட்டு வித்தியாசமான முறையில் உடுத்தினேன்னா ஆம்பளையினுடைய பார்வை அப்படி பார்க்கத்தான் செய்யும். அது ஒரு புனிதமான இடம். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நீங்கள் வந்து ஆடையை இப்படித்தான் ஆண்கள் மாதிரி உடுத்தணுங்கிற கட்டாயம் இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? அதே மாதிரி பள்ளிவாசலுக்கே வந்துட்டீங்க, பள்ளிவாசலுக்கே வந்தாலும் சிறப்பு என்ன? முதல் சஃப்பு தான் சிறப்பு. முதல் சஃப்பு தானே சிறப்பு. ரெண்டாவது சஃப்பு அதுக்கு அடுத்து உள்ளது, மூணாவது சஃப்பு அதுக்கு அடுத்து உள்ள சிறப்பு உள்ளது. அப்போ முதல் சஃப்பு தான் சிறப்பு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருந்தோம். பள்ளிவாசலுக்கு பெண்கள் வருவதற்கு அனுமதி வழங்கி இருந்தோம். ஒருவேளை நீங்கள் பள்ளிவாசலுக்கு சென்று விட்டால் முதல் சஃப்பில் போய் நீ நின்றாத. பெண்களுக்கு எந்த சஃப்பு சிறப்புன்னு கேட்டால் ஆக லாஸ்ட் சஃப்புங்கிறாங்க. விளங்குதா உங்களுக்கு? ஆண்களும் பெண்களும் இங்கே வந்தாச்சு. இப்போ பெண்கள் எங்கே நிற்கணும்? எனக்கு வந்து கூட நன்மை வேணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் போய் முன்னாடி நிற்கிறோம். ஆம்பளையெல்லாம் பின்னாடி நில்லுங்க அப்படி சொல்கிறதுக்கு அனுமதி இருக்குதா? அனுமதி இல்லை. என்னதான் பண்ணோம்? பெண்கள் வந்து ஆக லாஸ்டில் தான் நிற்கணும். காரணம் என்ன? காரணம் என்ன பாரு, எப்படி உளவியலை மனிதனுடைய அந்த யதார்த்தத்தை புரிஞ்சு இந்த சட்டம் இருக்குது பார்த்தீங்களா? அனுமதி இருக்கிறது, ஆனால் அந்த அனுமதியில் இந்த அனுமதி உனக்கு நல்லது, இந்த அனுமதியை நீ இந்த அளவுக்கு பயன்படுத்திக்க என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்களா இல்லையா? இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய ஹிஜாபினுடைய சட்டமும் அதுதானே. ஹிஜாப் எதுக்காக வேண்டி? பெண்களை அடிமைப்படுத்துறதுக்கா? உன் கண்ணியத்தை காப்பாற்றுறதுக்கு. சரி, நீ கண்ணியத்தை இழந்து நீ கண்ணியத்தை இழந்து நீ நடக்கிறதுனால ரோட்டில் போகிற நாள் நல்லவன் கெட்டு போயிடுறான்ல, அதுக்காக வேண்டியா நீ மூடிட்டு போ. இஸ்லாம் எதுக்கு சொல்லுது? ஏன்னா ரோட்டில் போகிறவன் எல்லாமே தெல்லவாரி போல குடும்பஸ்தம் போகிறான், கட்டுப்பாடோட நடக்கணுங்கிற அந்த சிந்தனை இருக்கக்கூடிய போகக்கூடிய நேரத்தில் இது என்னுடைய உரிமை, இது ஆணும் பெண்ணும் சம உரிமைன்னெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அந்த உரிமை என்ற அடிப்படையில் நீ போனேன்னு சொன்னால் உனக்கும் கேடு. சரி, நீ கெட்டு போனா கூட அது நல்லவங்களுக்கு கேடு தானே என்ற அடிப்படையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது மாதிரியான போதனைகளை எல்லாம் நம்மளுக்கு பண்ணுறதுக்கான காரணம் என்ன? மனிதன் விரும்புறதையெல்லாம் நம்ம சட்டமாக்க முடியாது. இவன் இப்போ விரும்புவான். இந்த மாதிரி பிப்ரவரி 14 நம்மளும் என்ன செய்வோம்? கடற்கரைக்கு போய் ஜாலியாக இருப்போம். நாமளும் மற்றவர்கள் மாதிரி என்ன செய்வோம்? நாமளும் பூங்கொத்துவா கொடுப்போம், நாமளும் மெசேஜை அனுப்புவோம். எல்லாம் நீ நினைப்ப, அது உனக்கு நல்லதா? அது இன்றைக்கு இளைய தலைமுறையினர்கள் வந்து இதில் போய் ஏன் வீழ்ந்து கிடக்கிறாங்க நம்ம முதல்ல பார்க்கணும். இந்த காதலுங்கிற பேரில் ஆண்களும் பெண்களும் வீழ்ந்து கிடப்பதற்கான அடிப்படையான காரணம் என்ன? இது கல்லூரி தானே. இந்த கல்லூரியில் என்னைக்காவது ஆசிரியர் நீங்கள் 2 பேரும் காதலிங்க இன்னைக்கு பாடம் நடத்துனாங்களா? யாராவது பாடம் சொல்லி கொடுத்துருக்காங்களா? இல்லை. சரி, ஜும்மாவில் போயிருக்கிறீங்களா? ஜும்மாவில் ஆண்களும் பெண்களும் காதலிங்களை யாராவது பயானம் பண்ணாங்க? இல்லை. சரி, உங்கள் அம்மாவாவது அப்படி உங்களுக்கு சொல்லி கொடுத்தா? இல்லை. அம்மாவும் சொல்லலை, பள்ளிக்கூடத்துலையும் சொல்லலை, கல்லூரியிலையும் சொல்லலை, பள்ளிவாசல் இமாமும் சொல்லலை. நல்லவன் சொல்லி எவனெல்லாம் இருக்கானா எவனுமே அப்படி சொல்லியிருக்க மாட்டான். ஆனால் அதில் ஊறி போயிருக்கு நம்மளுடைய எண்ணம். காரணம் என்ன? சினிமா தான் காரணம், வேற ஒன்றும் இல்லை. இந்த சினிமாவில் மட்டும்தான் காதல் என்பதை என்ன செய்வான்? அது என்னமோ ஒரு புனிதம் வாய்ந்தது மாதிரி. எப்படி ஜிஹாதுங்கிறது வந்து ஒரு புனிதமானதோ அந்த மாதிரி காதலுங்கிறது ஒரு புனிதம் வாய்ந்த மாதிரியும், காதலிச்சு திருமணம் செய்தால்
இவர்கள் வந்து அப்படி என்ன செய்வாங்க, அப்படி பயங்கரமாக அப்படி பறப்பாங்க, நிம்மதியாக வாழ்வாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. காதலிச்சாமல் திருமணம் பண்ணான்னு வைங்களேன், அவன் நாசமாக போயிடுவான். அதே நேரம் நீ காதலிச்சு ஒரு 5 வருஷம் காதலி, நீ ஒரு 7 வருஷம் காதலிச்சு நீ கல்யாணம் பண்ணேன்னா டாப்பாக இருக்குங்கிற மாதிரியான அந்த ஒரு குருட்டு நம்பிக்கையை ஊற்றுறது எதுதான்? சினிமா தானே. இந்த சினிமாவில் தான் நம்ம இப்போ அடிபட்டு கிடக்கிறோம். கடந்த காலத்திலேயாவது வந்து அவங்க அடிபட்டு கிடந்தாங்கன்னா நம்ம சொன்னோம்ல, அவன் முட்டா பையன்னு, அவன் ஒரு அரக்கு இருக்கேன், அவனுக்கெல்லாம் அந்த அளவுக்கு புத்தி கிடையாது, படிப்பறிவு இல்லை. சரி, படிப்பறிவு இல்லை, அதனால் அவன் சீரழிஞ்சு போனால் அந்த சீரழிவு இன்னைக்கு கூட இருக்கா, அன்னைக்கு கூட இருக்கா? இன்னைக்கு படித்தவன் தானுங்க அதிகமாக கெட்டு போய் கிடக்கிறான். நிறைய பார்த்தீங்கன்னா, நடைமுறையில் பார்த்தீங்கன்னா இதுல எல்லாம் அதிகமாக கெட்டு போகிறது யாரு? இந்த விவசாயம் பண்ணிட்டு இருக்கான், கோமணத்தை கட்டி சுற்றிட்டு இருக்கிறானே, அவன் தான் மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கிறானா? அவன் தான் இந்த காதலர் தினத்துக்கு வந்து வாழ்த்து மடல்லாம் அவனா போட்டுக்கிட்டு இருக்கிறான். யார்? நாம தானே போடுறோம். அப்போ அதனால் நீங்கள் நல்ல முறையில் புரிந்து கொள்ளுங்கள். எது யதார்த்தமோ யதார்த்தத்தை என்ன செய்யணும், நம்ம சிந்திக்கணும். சிந்திக்க வேண்டிய முறையில் சிந்திக்கணும். இப்போ சினிமாவிலையெல்லாம் காட்டுறான்ல, காதலுங்கிறது வந்து அது ஒரு பயங்கரமாக, அதுக்காக வேண்டி என்ன வேணாலும் செய்யலான்னு காட்டுறான்ல. காட்டின வாழ்க்கை எப்படி இருக்கு? அதில் காதலிச்சு திருமணம் பண்ணவர்களுடைய பட்டியலெல்லாம் உங்களுக்கு தெரியத்தானே செய்யும். எல்லாம் சேர்ந்து தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களா? அப்படி சேர்ந்து வாழ்ந்தால் அவன் படத்தில் காட்டுறது உண்மையை நம்ம நம்பலாம். அவன் படத்தில் தான் அப்படி காட்டுறானே தவிர நிஜத்தில் பார்த்தீங்கன்னா அவன் எப்படி தான் இருக்கிறான். அவன் 2 மாதம் இந்த பொம்பளையோட இருக்கிறான், 4 மாதம் அந்த பொம்பளையோட இருக்கிறான். அதுக்கப்புறம் பதறி என்ன செய்கிறான், அந்த நாடகத்தில் நடிக்கிறவளையெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்கல்ல. நீங்கள் சமூக வலைதளத்துலாம் அப்படி தான் இருக்குது. இவனை நான் நல்லவன் நினச்சேன், இவளை வந்து நான் உத்தமின்னு நினச்சேன், ஆனால் இப்படி ஆகிப்போச்சு அப்படி ஆகிப்போச்சேன்னு சொல்லி பதறக்கூடியவர்கள் யார்? அப்போ நடைமுறையிலையும் நம்மளுக்கு தெரியுது. 2வது, இப்போ பெற்றோர்கள் திருமணம் செஞ்சு வைக்கிறாங்கல்ல, காதலிக்கல அவங்க பெற்றோர்கள் திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க, அவங்க எல்லாருமே சீர்கெட்டாக போயிருக்கிறாங்க. அவங்க நல்லபடியாக வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. உங்களுடைய தாய் தந்தரையே நீங்கள் இதை எடுத்துக்கலாம். உங்கள் அம்மாட்டையே போய் கேளுங்க, நீ பாப்பாவை கல்யாணம் பண்ணேல, அத்தாவை கல்யாணம் பண்ணேல, நீங்கள் 2 பேர் எத்தனை நாள் நீங்கள் லவ் பண்ணி சுற்றினீங்கன்னு கேளுங்க, கேட்டு பாருங்க. அப்படிலாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன். இல்லைப்பா, என்னுடைய அத்தா தான் பார்த்து கொடுத்தாங்க, எங்கள் அம்மா பார்த்து சொல்லுவாங்களா இல்லையா? அதனால் நல்லா நீங்கள், இது வந்து ஒரு மாயை. எது? நாம் காதலித்து திருமணம் செய்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்பது மாயை. நீங்கள் 5 வருஷம் காதலித்து திருமணம் செஞ்சாலும் சரி, அல்லது உங்களுடைய பெற்றோர்களால் முடிவு செய்து நீங்கள் திருமணம் செய்தாலும் சரி, 2 விஷயத்தை புரியலன்னா சண்டை போட்டுட்டு தான் கிடப்பீங்க. என்னது? ஒன்று உளவியல், இன்னொன்று உடலியல். விளங்குதா உங்களுக்கு? உளவியலை பற்றி ஒருத்தனுக்கு தெரியலை, உடலியலை பற்றி ஒருத்தனுக்கு தெரியலன்னு சொன்னால் இவன் 5 வருஷம் இல்லை 50 வருஷம் காதலிச்சாலும் 1 மாதத்தில் சண்டை போடுவான். அவளும் அதே மாதிரி தான். வாழ்க்கைக்குள்ளே நுழையும் போது தானே சில விஷயங்கள் புரியும். ஏன்னா மனிதனுடைய தன்மை என்னன்னு கேட்டால், கைக்கு கிடைக்காத, அது கிடைக்கணுங்கிற மாதிரியே இருக்குது. மனுஷனுடைய எண்ணம் என்ன? இது கிடைக்கணும், இதை பார்க்கணும், அப்படியெல்லாம் மனுஷனுடைய எண்ணமே அதுதானே. அது வந்து நிலையானதா? அது இன்னைக்கு உனக்கு அப்படி சொல்லும். இதுதான் உலகத்திலேயே இவன் தான் பெருசுங்கிற மாதிரி நம்மளுக்கு சொல்லும். உலகத்திலேயே இவன் தான் பெருசுங்கிற மாதிரி நம்மளுக்கு என்ன செய்யும்? புத்தி சொல்லும். ஆனால் அது நடைமுறையில் இருக்கிறதா? சரி, இப்போ உங்கள்கிட்ட கையில் இப்போ மொபைல் இருக்குல்ல, நீ பிறந்ததுலேருந்து ஒரு மொபைல் தான் வச்சுருக்கிறியா, இல்லை மொபைலை மாற்றி மாற்றி வச்சுருக்கிறியா? நீ தான் போன வருஷம் என்ன பண்ண, ஓப்போ 6 வேணுன்ட்டு வாங்கிட்டு வந்த. மற்ற ஃபோனை விட ஓப்போ 10 இருக்குதுல்ல, அதுதான் வந்து ரொம்ப தகுதி வாய்ந்ததுன்னு நீ தானே பல பேர்த்து ஆராய்ச்சி பண்ண, அதுக்கு யூடியூப்லாம் போட்டு பார்த்த. இதை விட சிறந்த ஃபோன் இல்லைன்னு நீ சொல்லிட்டு இருந்த. இப்போ எங்கே ஓப்போ எங்கே இருக்குது? இப்போ ஓப்போ எங்கே? இப்போ கேட்டால் நான் ஆப்பிளுங்கிறான். நீ தான்டா சொன்ன, நீ தான் அந்த ஃபோன் தான் நல்லதுன்னு நீ தானே, அறிவு தானே சொல்லிச்சு. சொல்லும் அறிவு அந்த நேரத்தில் ஒன்றை நம்ம பார்க்கணும்னு சொல்லி நம்ம முடிவெடுத்தோன்னு வைங்களேன், அதுலேயே என்னமோ நம்ம பெரிய இல்லை இதுக்காக வேண்டிய தியாகம் பண்ணுற மாதிரி. இப்படியா? இது மனிதனுடைய மனநிலை. இதுலையெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது? அடிபட்டு விடக்கூடாது. 2வது, இதற்கான வழிமுறையெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தில் இல்லாமலாம் இருக்கிறது. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்களுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருக்காங்களா இல்லையா? இவர்களுடைய கணவர் பேர் என்ன? கணவர் பேர் என்ன சொல்லுங்க? அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இன்றைக்கி நம்ம வாய்ஸ் ரொம்ப சவுண்டே இல்லாமல் தொண்டை கட்டுது. அப்போ அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மனைவி தான் யார்? உம்மு சுலைம். இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் என்ன செய்கிறாங்க? உம்மு சுலைம்கிட்ட போய் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? இந்த மாதிரி வந்து நான் வந்து உன்னை கல்யாணம் செய்கிறதுக்கு விருப்பப்படுறேன், இந்த பேச்சு தான். அப்போ நான் உனக்கு அதற்குரிய வயசு வந்து, அதற்கான தகுதி வந்து,
அது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வணங்குதா. இவர் போய் 16 வயசில் கேட்கல, 16 வயசுலையோ 12 வயசுலையோலாம் கேட்கல. அதற்கான பக்குவம் வந்து, அதற்கான வயசு வந்து, அதே மாதிரி அது மாதிரியான நபர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன செய்கிறாரு, போய் கேட்குறாரு, இந்த மாதிரி வந்து நான் திருமணம் செய்யறதுக்கு ஆசைப்படுறேன். அப்போ உம்மு சுலைம் சொல்கிறாங்க பாருங்க, என்ன சொல்கிறாங்க, வல்லாஹி மா மிதுலுக்க யா அபா தல்ஹா யுரத்து, அபு தல்ஹாவே உங்களை வந்து கணவனாக அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி எந்த பெண்ணும் விரும்பாமல் இருக்க மாட்டான். ஏன்னா உங்கள்கிட்ட அவ்வளோ தகுதி இருக்குது, பொருளாதார தகுதிங்கிற ஒன்று இருக்கிறது, நல்ல பேரெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கிறது. அப்போ உங்களை வந்து நீங்கள் வந்து எனக்கு மணமகனாக வரக்கூடாதுன்னு யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, மறுக்கவே மாட்டாங்க. ஆனால் நான் மறுக்கிறேன். ஏன் மறுக்கிறேன்? அது காரணம் சொல்கிறாங்க, வலாக்கின்னக ரஜுலுன் காஃபிருன், நீங்கள் இப்போ காஃபிராவில் இருக்கீங்க. நீங்கள் எப்படி பாருங்கள், இவங்களுக்கு என்ன இருக்குது, யாருக்கு, உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு என்ன இருக்குது, அபு தல்ஹாவை நம்ம கல்யாணம் பண்ணுவோன்னு. அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு என்ன இருக்குது, 2, இதுக்கு பேர் தானே நீங்கள் சொல்லக்கூடிய காதலுங்கிறது இதுதானே. அடுத்த கட்டமாக என்ன பார்க்குறாங்க பாயிண்ட்டு, அப்படியா சாயந்தரம் நீ மெசேஜ் அனுப்பு, மீதியெல்லாம் நம்ம என்ன செஞ்சுருவோம், நைட் வாட்ஸ்அப்பில் உட்காந்து விடிய உட்காந்து பேசுவோம். இப்படியா வந்தாங்க டக்குன்னு. ஏன்னா அவங்க வாழ்க்கையை பார்க்குறாங்க, நீ வந்து உணர்ச்சியை காட்டுற, நான் வாழ்க்கையை பார்ப்பேன், மார்க்கத்தினுடைய போதனை என்னங்கிறத பார்ப்பேன் அப்படிங்கிற அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க, நான் முஸ்லீம், நீங்கள் யார், காஃபிர் தானே. அது எப்படி அல்லாவை ஏற்றுக்கிட்ட ஒரு ஆளும் அல்லாவை ஏற்காத மறுக்கக்கூடிய ஒரு ஆளும் எப்படி வாழ்க்கையில் இணைய முடியும்? ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது, எம்மதமும் சம்மதம்மா, யாரும் யாரையும் என்ன செய்யலாம், திருமணம் செய்யலாம். இதெல்லாம் கேட்கறதுக்கு தான் நல்லா இருக்கும். சில விஷயங்கள் அடிபட்டா தான் என்ன செய்யும், நெத்தி மேலே கொட்டு ஒன்று கொடுத்தா தான் என்ன செய்யும், அதனுடைய வழியை ஆரம்பிக்குமே தவிர, கொட்டு வாங்கிறாதன்னு சொல்லும் போதே என்ன செஞ்சுக்கணும், நம்ம வந்து சிந்திச்சு ரெடியாக இருந்திருக்கணும். இது என்னன்னா, இல்லை நான் கொட்டு வாங்கினா தான் என்ன செய்வேன், அந்த வழியை பற்றி தெரிவேன்னா கொட்டு வாங்கத்தான் வேணும். அப்போ அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட என்ன செய்கிறாங்க, நீ ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான்ல, என்னதான் கவர்ச்சி இருந்தாலும் சரி, என்னதான் அழகு இருந்தாலும் சரி, அந்த பெண்ணிடத்திலே அல்லது அந்த ஆணிடத்திலே ஈமான் இல்லை என்று சொன்னால் அதை விட ஒரு அடிமை, அழகில்லாத ஒரு அடிமை தான் என்னது உனக்கு சிறந்தவன் சொல்லி, இதெல்லாம் குர்ஆன் வசனங்கள், நீண்ட நெடிய நேரம் பேசப்படக்கூடிய வசனங்கள் இது. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய சமுதாயத்தை பார்த்தீங்களா இதை. அப்போ நீ வந்து மகரெல்லாம் எனக்கு பெருசாக கொடுக்க வேணாம், இஸ்லாத்துக்கு வர்றையா, இஸ்லாத்தையும் நான் மகராக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவங்க இதை வந்து அடிப்படையாக உறுதியாக சொல்கிறாங்க. அதை ஏற்றுக்கிட்டு என்ன செய்கிறாங்க, மறு செகண்ட் கல்யாணம் தான். விளங்கின நல்லா, திருமணங்கிறது வந்து அதற்கான வயசு வந்துருச்சான்னு பாருங்கள். வயசு வரலையா அதை பற்றி நீ சிந்திக்காதீங்க. நீ இப்போ கலை கல்லூரியில் படிக்கிறதுக்கு நீ வந்திருக்கிற, நீ காதலிக்கிறதுக்கு நீ வரலை. விளங்குதா உங்களுக்கு? அப்போ நீ என்ன பண்ணணும், இது நம்மளுக்கு திருமணம், நம்ம படிக்கிற வயசாச்சே, இது எதுக்கு படிக்கிறது எதுக்கு, சம்பாதிக்கிறதுக்கு படிக்கிறக்கா, எதுக்கு படிக்கிற, படிப்பு வாங்கி பட்டம் வாங்கியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும், அடுத்து உன்னுடைய சிந்தனை வேலைக்கு போகணும். வேலைக்கு இப்படி தான் மாறணும். ஏன்னா உங்களை நம்பி தானே உங்களுடைய சந்ததிகள், உங்களுடைய பெற்றோர்கள் இருக்காங்க. அவங்க என்னத்துக்காக வேண்டி செலவு பண்ணுறாங்க, நம்மளுக்கு தெரியாது அவர்கள் பண்ணக்கூடிய செலவெல்லாம். நீ இன்னைக்கு ஜாலியாக வந்திருப்ப, நீ இன்றைக்கு சுத்தமான ஆடையை உடுத்தி ஸ்டைலாக வர்றேன்னா அதில் வந்து உன்னுடைய அப்பனுடைய அந்த வேர்வை துணி தானே ஒட்டி இருக்கும். நீ என்ன உழைச்ச சொல்லு. நீ ஜாலியாக வர்றையில, பெரிய மொபைலை தூக்கிட்டு வர்ற, ரொம்ப அப்படி மேக்கப் பண்ணிட்டெல்லாம் வர்ற, அதெல்லாம் யாருக்குரியது, உங்கள் அப்பனுக்குரியது. உன்னை வந்து பொறுப்பாளியாக அனுப்புகிறாங்க, அவங்களுக்குரியது தானே. அவங்க எதுக்கு இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு உன்னை அனுப்புறதுக்கு மூலமான காரணம் என்ன, நீ முன்னேறணும். ஓ மூலமாக நம்ம குடும்பத்தில் வந்து ஒரு கண்ணியம் வரணும். உன்னை நம்பி தங்கச்சி இருக்கிறா, உன்னை நம்பி அக்கா இருக்கிறா, உன்னை நம்பி அம்மா இருக்கிற, இதுதானுங்க இது. இந்த யோசனை போகணும். நல்ல ஒரு வாலிபர்களாக இருந்தால், சிந்தனைக்குரிய வாலிபர்களாக இருந்தால், ஏன்னா இதெல்லாம் சிந்திக்கலன்னு வைங்களேன், இதை சிந்திக்கிறத விட்டு போட்டு இதை சிந்திச்சிங்கன்னா நீங்கள் சம்பாதிப்பீங்க. யாருக்கு செலவு பண்ணுவீங்கன்னா அம்மாவுக்கு செலவு பண்ண மாட்டீங்க, எவ்வளோக்கோ உட்காந்து செலவு பண்ணிகிட்டு இருப்பீங்க. அவன் ஃபோன் பேசுறதுக்கு இவன் ரீசார்ஜ் பண்ணிகிட்டு இருப்பான். பார்க்குறீங்களா நீங்கள்? எந்த காதலியாவது சொந்தமாக ரீசார்ஜ் பண்ண சரித்திரமே கிடையாது. எல்லாம் ரீசார்ஜ் இவன் தான் பண்ணி விட்டுட்டு இருப்பான். யார், இவன்ட்டு அவன் பேசுகிறதுக்கு இவன் ரீசார்ஜ் பண்ணணும். உனக்கு என்ன வேணும் சொல்லு, இந்த மொபைல் வேணுமா, அந்த மொபைல் வேணுமா, இதெல்லாம் நம்மளுடைய நடைமுறையில் இருக்குது, அவ்வளோதான். இது உண்மையா? இது இப்படி தான் வாழ்க்கை இருக்குமா? வாரத்துக்கு 7 கவிதை எழுதுவான். எப்போ? கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வாரத்திற்கு 7 கவிதை. கல்யாணம் ஆகி போச்சுன்னு வைங்களேன், வருஷத்துக்கு 2 கவிதை கூட எழுத மாட்டான். நல்லா விளங்கிக்கணும். இன்றைக்கி உங்களுக்கு அது ரசனையாக தெரியும். வாரத்துக்கு நம்மளுடைய கையை பற்றி அப்படி வர்ணிக்கிறாரு. ஏன்னா பெண்கள் வந்து அவங்க அடிவர்ற இடமே எதுன்னு பார்த்தீங்கன்னா இதாக தான் இருக்குது.
பெண்கள் வந்து எதனால் அடிபடுறாங்க? பயங்கரமான ஆய்வு புலிகள் அவங்க. யார் பயங்கரமாக காரில் வர்றானே, இப்போவே அவன் காரில் வர்றான்னா பின்னாடி வந்து ஏரோப்ளேன் தான் வருவாங்க மாதிரி ஒரு சிந்தனை என்னது அவனுடைய உள்ளத்தில் வந்துடாது. இப்படி பெற்றோர்கள் சிந்திக்க மாட்டாங்க. பெற்றோர் ஆம்பளையாக இருந்தாலும் சரி பொம்பளையாக இருந்தாலும் சரி அவங்க உண்மையான பேக்ரவுண்டை பார்ப்பாங்க. இவன் என்ன இவனாக இருந்தாலும் சரி அவளாக இருந்தாலும் சரி இவங்களோட பேக்ரவுண்டை மட்டும்தான் பார்ப்பாங்க. உண்மையை பேச போகிறதில்ல இவங்க. அந்த நேரத்தில் எதை சொன்னால் அவன் நம்மளை நேசிப்பான், எதை சொன்னால் அவன் நம்மளை நம்புவானோ அந்த மாதிரி 100 பூவை தூக்கி அவன் இவன் காதில் சுற்றுவான். இவனை பற்றி அவளுக்கு தெரியாது. இவன் 200 பூவை தூக்கி அங்கே கொண்டே திணிச்சு விடுவான். இதுதான் நடைமுறையில் இருந்துகிட்ருக்கு. அதனால் வாழ்க்கையில் நம்ம தொலைக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. அல்ல எல்லாத்துக்குமே படைச்சி தான் இருக்கிறான். இது கிடைக்கலையா, சரி விடு. இது கிடைக்கல என்ன, இந்த ஃபேன் ஓடலை, இப்போ என்ன பண்ணுவோம்? பள்ளிவாசனுடைய பொறுப்பு உள்ளவங்க வாங்கி வச்சுருக்காங்களா, நல்லா செலவழித்து தரம் பார்த்தா வாங்கி வச்சுருக்கிறாங்க. உஷா ஃபேனு பேர் கூட பொம்பளை பேராக தான் இருக்குது, உஷா ஃபேனு. சரி ஓடலை, என்ன பண்ணுவோம்? அதை நினச்சிக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டு எனக்கு அந்த ஃபேன் போட இந்த ஃபேனை தூக்கி போடு, வேற ஒன்று வாங்கு. இதுதானே எதையுமே அப்படி தானுங்க. ஒரு டீ கடைக்கு போகிறீங்க, டீ இல்லை, டீ இல்லையே தூக்கில் மாட்டிடுவேன் நம்ம யாராவது சொல்ல. டீ இல்லைன்னா காப்பியாக குடி. அந்த கடையில் டீயும் காப்பி இல்லைன்னா அதனால் என்னடா இப்போ பக்கத்தில் சுக்காப்பி விற்கிறாங்கல்ல, அங்கே போயிருமா இல்லையா? எல்லாத்துலேயுமே இப்படி தான் நீங்கள் மாற்றுறீங்க. எந்த ஒன்றுலையும் இது கிடைக்கலையா, போடா நான் இதை வாங்கிக்குவேன், அது கிடைக்கல விடுறா நான் இதை வாங்கிக்குவேன். இதுக்கு மட்டும் ஏன் பைத்தியமாக சுற்றுறேன்? இதில் ஏன் அப்படி பைத்தியமாக சுற்றுறாங்கிறான். என்னமோ அவளுக்காக வேண்டியதாக இருக்கிற மாதிரி பார்க்குறீங்கல்ல. நீ பெட்ரோலை தூக்கி போட்டு போகிற, யார் இந்த வாலிப பெண்களை பார்க்குற பெட்ரோலை தூக்கி போட்டு ஓடி போகிறாங்க. கடைசியில் என்னது, காதலனுக்காக வேண்டி என்ன செய்வா, போராட்டம் நடத்துவா. நான் வந்து இந்த மாதிரி இவனை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு வீட்டில் போராட்டம். கல்யாணம் முடிஞ்சு 2 மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட ஓடி வர்றதுக்கு போராடிட்டு இருப்பான். இல்லை நான் வீட்டுக்கு தான் போவேன். இதெல்லாம் என்னதுக்கு தேவையில்லாமல். அதனால் வாலிபர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள்லாம் சிந்திக்கக்கூடியவர்கள். வாலிப பெண்களாக இருந்தாலும் சரி வாலிப ஆண்களாக இருந்தாலும் சரி யதார்த்தம் என்னவோ அதை நீங்கள் சிந்திச்சிங்கன்னா உங்களுக்கே இது உண்மையான புரியும். இந்த வழி தான் சிறந்தது அப்படிங்கிறது என்ன செய்யும், எளிமையான முறையில் புரியும். இன்றைக்கு இதை மையமாக வைத்து தான் அதிகமான கலாச்சார சீரழிவுகள் இந்த பிப்ரவரி 14ங்கிற பேரில் நடக்கிறது. அது மாதிரியான சீரழிவுகள் இருந்து நம்மளுடைய சமுதாயத்தை காப்பாற்ற இது மாதிரியான அறிவுரைகளை எடுத்து சொல்லி மக்களை மீட்ட வேண்டும் என்ற அறிவுரையோடு முதல் உரையை நிறைவு. அன்பினிய இஸ்லாமிய சொந்தங்களே, ஒழுக்கம் என்பது இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சொல்லப்போனால் அடிப்படை மூலவேர். அதனுடைய ஒரு அம்சம்தான் வெக்கங்கிறது. வெக்கம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. நம்ம வெக்கம்னு சும்மா ஒரு வார்த்தையில் சொல்கிறோம். எல்லா வழிகேடுகளுக்கும் எது மூல காரணமாக இருக்குன்னு கேட்டால் நம்மள்கிட்ட எந்த அளவுக்கு வெக்கத்தன்மை அடிபடுதோ அந்த அளவுக்கு நம்மள்கிட்ட வழிகேடு இருக்கும். ஒருத்தர் ரொம்ப கூச்சப்படுறான்னு வைங்களேன், அவன்கிட்ட கெட்ட வார்த்தை வராது. கூச்சப்படுறான் பார்த்தீங்களா, அவன்கிட்ட கெட்ட வார்த்தை வராது. கூச்சமே இல்லாதவன்கிட்ட பார்த்தீங்கன்னா 7 பேர் உட்காந்துருக்கும் போது கெட்ட வார்த்தை பேசுவான். ஏன், அந்த வெக்கங்கிறது அடிபட்டு போச்சுன்னா எல்லா இளவும் வந்து போயிடும். இதுக்கெல்லாம் மூல காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெக்க உணர்வு கம்மியாகிறது தான். இந்த மாதிரி நம்ம ஒரு அந்நியன்ட்ட போகிறோமே, அந்நியன்ட்ட பேசுகிறோமே அப்படிங்கிற அந்த வெக்கத்தை ஒதுக்கி வைக்கிறோம். அதனால தான் ரசூலா என்ன பண்ணாங்க, எந்த அளவுக்கு நீங்கள் வெக்கங்கிற அந்த உணர்வை வளர்த்தி கொள்ளணுமோ அந்த அளவுக்கு என்னங்க செய்யுங்க, அந்த உணர்வை வளர்த்தி கொள்ளுங்க. இவர் அதிகமாக வெக்கப்படுறாருன்னு யாரையுமே குறை சொல்லக்கூடாதான். விளங்குங்களா? இதெல்லாம் அடிப்படையான இதெல்லாமே இந்த ஒழுக்கத்தோடு சம்மந்தப்பட்டது. அது மாதிரியான உபதேசங்களை நாம் நமது சந்ததிகளுக்கு எடுத்து சொல்லி அவர்களை நல்வழி செலுத்துவதற்கு முயற்சிப்போமா என்ற அறிவுரையோடு ஜும்மா உரையை இத்தோடு நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.